வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தவர். இந்த வீடியோவை கண்டிப்பாக முடிஞ்சால் என்னுடைய யூடியூப் சேனலில் போட முடியுமான்னு கேட்டிருந்தார். அவர்கிட்ட விருப்பத்துக்கு இணங்க நான் இந்த வீடியோவை உங்களுக்காக காண்பிக்கிறேன். பாருங்கள், இதில் காண்பிக்கிறது ஒரு கனடாவில் எங்களோட ஊரவரும் உறவினருமான நண்பர் ஒருவருடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு நாள் அறுவடை செய்திருக்கிற, அதாவது பறிச்சிருக்கிற காய்கறிகள் தான் இது. பாருங்கள், அவட்ட தோட்டத்தை தொடர்ந்து வீடியோவில் பார்த்தேன். பாருங்கள், உடலங்காய் எல்லாம் எப்படி பந்தல் போட்டு வடிவ காய்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சி கிடக்கு பாருங்கள். நல்லா மினக்கட்டு செய்கிறார். இப்போ இது ஒரு ஊரில் ஒரு விவசாயம் செய்கிற தோட்டம் செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பாவக்காய் வந்து 3 விதமான பாவக்காய் இருக்குது. அதுவும் பந்தலில் தான் விட்டுருக்கிறார். ஊரில் வந்து ஒரு தோட்டம் விவசாயம் எப்படி செய்யணுமோ அது மாதிரி. கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காயிலே எத்தனை விதம் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, இந்த காணொளி வந்து உண்மையாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு புலம்பெயர் தேசத்தில், அதுவும் கனடாவில் இருக்கிற எங்களோட உறவினர் தான். கனடாவில் ஒரு புலம்பெயர் தேசத்தில் ஒரு வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோ இந்த மாதிரி விவசாயம் தோட்டம் செய்து, வீட்டு தோட்டம் செய்து, காய்கறி பறித்து ஒரு இயற்கையான உணவு செய்யும்போது சந்தோஷமாக இருக்குது. இதை எல்லாருக்கும் ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த காணொலியை பதிவேற்றம் என்னுடைய நண்பர் அனுப்பியிருந்தார். அதை நான் என்னுடைய இதில் பதிவேற்றம் செய்கிறேன். வீட்டு தோட்டம் செய்கிறதும் கண்டிப்பாக எல்லோருக்கும் இப்போ வெளிநாடுகளில் வந்து ஒரு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது, நோயில் எல்லாம் இருக்குது. ஆனால் தோட்டம் செய்யும்போது, வீட்டு தோட்டம் செய்யும்போது அதை வந்து நாங்கள் பார்க்கும்போது, தண்ணி அதுக்கு விடும்போது, பசலை போடும்போது, அது வளர்ந்து நாங்கள் அதில் பறித்து காய் சமைக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து மன அழுத்தங்களை குறைக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தரும். பாருங்கள், இது அவர் ஒரே நாள் அறுவடை செய்தது. ஒரு சந்தை, யாழ்ப்பாணத்தில் ஒரு சந்தையில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு மரக்கறி கடைக்கு போனோம்னு சொன்னால் ஊரில் 3 கடைக்கு இருக்குமா போல் அடைக்கி இருக்கிறார். இந்த காணொலியை எடுத்து பதிவேற்றம் செய்த அந்த நம் ஊரவர் உறவினர் நண்பருக்கும் இந்த காணொலியை எனக்கு பதிவேற்றம் சொல்லி அனுப்பியிருந்த என்னுடைய நெருங்கிய நண்பருக்கும் நன்றி. முன் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.